இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவும் கௌதமும் திட்டம் போட்டபடியே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ரைடும் நடந்துருதுங்க. நடந்து மொத்த பணத்தை சீஸ் பண்ணிடுறாங்க நம்ம போலீஸும் ஐடியும் ஆஃபீஸர்ஸுங்க. இவங்க கூப்பிட்டு போயிட்டு, சார் நான் உங்களை தனியாக ஏதாவது கவனிச்சிடுறேன், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்றேன், இதை மட்டும் விட்டுட்டு போயிருங்க, இதை நம்பி தான் நான் மொத்தமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது போயிடுச்சுன்னா நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஐடி ஆஃபீஸர்கிட்ட நம்ம எஸ்எஸ்கே கெஞ்சி கூத்தாடி பார்க்குறாருங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே மசிகிற மாதிரியே தெரியலைங்க நம்ம போலீஸும் ஐடி ஆஃபீஸருங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சரி ஏதோ ஒன்று ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வேறு விதமாக டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு கூடவே நம்ம எஸ்எஸ்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையான ஐடி ஆஃபீஸரும் போலீஸே கிடையாதுங்க. இதை பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவுடைய ஐடியா படி இது டம்மி போலீஸை வச்சு பிளான் பண்ணது தாங்க. கூட்டு போய் கடத்தி வச்சுட்டு, நீ இதை பண்ணது இந்த சொத்துக்கு முழுசும் நீ தான், இதை ஏமாற்றி தான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் மிரட்டுறாங்க. இவங்க சொல்லி கேட்காத நம்ம எஸ்எஸ்கே, நீ என்ன பண்ணாலும் சரி உன்னுடைய ஆட்டத்துக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன், இதை நீ வேறு யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ கௌதம், இந்த எஸ்எஸ்கேனா நீ சும்மா நினச்சியா, யாருக்கிட்ட எந்த வேலையை காட்டுறேன், இதை விட பெரிய பெரிய மிரட்டலெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உன்னுடைய உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேகவே வேகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எஸ்எஸ்கே அப்படியே கம்பீரமாக நிற்கிறாருங்க. இதை கேட்டு கடுப்பான நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா இவரை கடத்திட்டு வர்றதுக்கோசரமே பார்த்திங்கன்னா ரவுடிஸுங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிக் பட்ஜெட்டு ரவுடி இருந்தாங்க சொல்லணும். இவங்களும் கத்தி கித்தியெல்லாம் வச்சு மிரட்டி உன்னை கொன்னுடுவேன், நீ உண்மையை ஒத்துக்கோ, இல்லை அப்படின்னா இங்கேயே உன் கையை காலெல்லாம் வெட்டி வீசி எரிஞ்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டியும் பார்க்குறாங்க. எதுக்குமே மசிகிற மாதிரி தெரியலங்க. இதுக்கு மேலேயும் பேசினா சரிப்பட்டு வராது, இவனை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வச்சு விளாச சொல்லிட்டு ரவுடிக்கிட்ட சொல்லிவிட்டு கௌதமும் இலக்கியாவும் வெளியே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.